அரஹர நம பார்வதி பதகே அரஹர மகாதேவா. அன்பார்ந்த ஐடிவி நேயர்கள் அனைவருக்கும் புதுச்சேரியிலிருந்து வாசுதேவனின் அன்பான வணக்கங்கள். இந்த ஐடிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை அழுத்தாதவங்க அழுத்துங்க, ஷேர் பண்ணுங்க. நிறைய வியூவர்ஸ் வேணும், ஏன்னா கேள்விகள் நிறைய எதிர்பார்க்குறோம். கேள்விகள் ரொம்ப அதிகமாக வந்து கொண்டு இருக்கிறது. இருந்தாலும் நம்மளால சமாளித்து ஒவ்வொரு முக்கியமான கேள்வி 10 பேர் சேர்ந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க அப்படின்னா அதுக்குரிய பதிலை சொல்லி கொண்டிருக்கிறோம். தீபாவளி வருகிற திங்கட்கிழமை. அந்த தீபாவளியை பொறுத்த வரைக்கும் 2 விஷயங்கள் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயங்கள். தீபாவளி எதற்காக கொண்டாடுகிறோம், எந்த காரணத்துக்காக நாம் கொண்டாடுகிறோம்? முதல்ல நாம் ஒரு வாழ்க்கையில இருக்கிறோம், ஒரு மனிதனாக இருக்கிறோம் என்றால் நமக்குரிய சில தீய பழக்க வழக்கங்கள், தீய குணங்கள், தீய கெட்ட குணங்கள், இந்த அதிசயமான சில நடத்தைகள், இதெல்லாம் நம்ம விளக்கணும் அப்படின்னா ஒரு நாளைக்கு நம்ம தேர்ந்தெடுத்து இதெல்லாம் செய்யக்கூடாது, இனிமேல் நம்ம இதெல்லாம் தொடரக்கூடாது, நம்ம வாழ்க்கையில நிறைய வெற்றி பெறணும், நம்ம நல்லது செய்யணும் அப்படின்னு நினைச்சு ஓரமா ஒதுக்கி வைப்போம் இல்லையா? அந்த மாதிரி புராணங்களில் சொல்லப்படுகிற ஒரு கதை, தீயவனையும் தீய பழக்க வழக்கம் உள்ளவனையும் தீயது செய்பவனையும் ஒதுக்கி வைக்கக்கூடிய ஒரு நன்னாளாக கருதப்படுவது தான் தீப ஒளி திருநாள். கிருஷ்ண பரமாத்மா சத்யபாமாவின் உதவியுடன் நரகாசுரனை வதம் செய்ததுதான் தீப ஒளி திருநாள். அது ஒரு திரையோதசி சதுர்த்தசி என்று சொல்லக்கூடிய அந்த திரையோதசி தாண்டி சதுர்த்தசி வரும்பொழுது அதை செய்தார். அந்த நரகாசுரனை வதம் செய்தார். தீய குணங்கள் படைத்த, தீய எண்ணங்கள் படைத்த, தீயவைகளை தோற்றுவிக்கக்கூடியவனை அழித்தார், மாயையை ஒழித்தார். அப்படிங்கிறது தான் அந்த தீப ஒளி திருநாளுடைய ஒரு விஷயம். அப்போ நாம அதை என்ன பண்றோம் அப்படின்னா, நரகாசுரனை வதம் செய்த நாள் நம்ம கொண்டாடக்கூடிய ஒரு நாளாக தீபத்தை ஏற்றி கிருஷ்ண பரமாத்மாவையும் மேலே தெய்வங்களையும் நாம் வழிபாடு செய்யக்கூடிய ஒரு விஷயம்தான் இந்த நரகாசுர வதம் என்று சொல்லக்கூடிய தீப ஒளி திருநாள். இப்போ சத்யபாமாவின் துணையோட நம்ம கிருஷ்ண பரமாத்மா வதம் செய்தார்னு பார்த்துருக்கோம். அப்போ நம்ம அந்த தினம் பார்த்தீங்கன்னா அதிகாலை எழுந்து கங்கா ஸ்நானம் என்று சொல்லக்கூடிய ஒரு ஸ்நானத்தை செய்ய வேண்டும். துலா ஸ்நானம், அதாவது ஐப்பசி மாதம் தலையிலே இந்த தைலம் என்று சொல்லக்கூடிய எண்ணெய், நல்லெண்ணெய் வைத்து கொஞ்ச நேரம் இருந்து அதன் பிறகு அந்த சுடுநீரில் அந்த கங்கை என்று சொல்லக்கூடிய கங்கை யமுனை செய்வ கோதாவரி நர்மதா சிந்து காவேரி அப்படின்னு ஒரு தெரிஞ்ச மந்திரம். கங்கா ஸ்நானம் செய்வது என்பது கங்கையிலே மூழ்கி இருந்த போல ஒரு பாவனை செய்து அதை பூர்த்தி செய்து கொள்வதுதான் அந்த கங்கா ஸ்நானம் என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம். அதனால நம்ம என்ன பண்றோம், அன்றைய தினம் இந்த கங்கா ஸ்நானம் என்று சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை செய்யவிருக்கிறோம். இது பாத்தீங்கன்னா தினந்தோறுமே சூரியன் உதயத்திலிருந்து 2.5 மணி நேரம் கழிச்சு தான் தலையில தைலம் வைக்கணும், எண்ணெய் வைக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனா தீபாவளி மாத்திரம் விதிவிலக்கு. தீபாவளி அன்றைக்கு திரையோதசியில, அந்த திரையோதசி முடிஞ்சு சதுர்த்தசி ஆரம்பிக்கிற வேளையில நம்ம அந்த கங்கா ஸ்நானம் செய்ய வேண்டும். அதிகாலை 3:30 மணிலேருந்து 6 மணிக்குள்ளாக, 5:30 வச்சுக்கலாம், 2 மணி நேரம் தான். அந்த 3:30லேருந்து 5:30 இந்த 2 மணி நேரத்துல தான் அந்த கங்கா ஸ்நானம் பண்ணணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அதுக்கு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா அமாவாசை கேதார கௌரி விரதம் என்று சொல்லக்கூடிய கேதார கௌரி விரதம். இந்த கேதார கௌரி விரதம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு அரசன் இருந்தாரு, புண்ணியவதி பாக்கியவதின்னு 2 பெண்கள். அவர் அரசன் தான தர்மம் நிறைய செய்து எழுந்துட்டார். எல்லா விதமான சொத்து சுகம் எல்லாம், அரச பதவி எல்லாத்தையும் எழுந்துட்டார். இந்த 2 பெண்களும் அவருக்கு பிறகு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அப்போ காட்டில் இருக்கக்கூடிய ஒரு சித்தர் சொல்லக்கூடிய ஒரு விஷயம்தான், இந்த கேதார கௌரி விரதம் இருந்தீங்கன்னா நீங்க 2 பேரும் நல்லா இருப்பீங்க சொல்லி கேதார கௌரி விரதம் 2 பேரும் இருக்காங்க. 2 பேருக்கும் கயர் கட்டி விடுறார். கையில ஒரு அந்த கௌரி விரத கயர் ஒன்று கட்டி விட்டு 2 பேரும் வீட்டுக்கு போங்க, இதுக்கப்புறம் சுபிட்சமாக இருப்பீர்கள் என்று அனுப்புகிறார். வரும்போதே அந்த புண்ணியவதி வீட்டுக்கு போய் அந்த புண்ணியவதி அந்த கயரை அவுத்து சுவாமி மாடத்திலே வைத்திருக்கிறார். அதுக்கப்புறம் சுபிட்சமாக இருக்கிறாள். ஆனா அந்த பாக்கியவதியானவள் என்ன பண்ணுகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவரை கொடி மேல அந்த கயரை விட்டு எரிஞ்சிடுறார் வீட்டுக்கு வெளியில. அப்போ அந்த இழந்த சொத்துக்களை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா இழக்கிறா. நிறைய சொத்துக்கள்லாம் நிறைய இழந்து போறா. பாக்கியங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமா இழந்துட்டே வரா. ஒரு கட்டத்துல எல்லா வீட்டுக்கு இருக்கிற பொருள்லாம் விற்கிறதுக்கு ஆசைப்பட்டு எல்லாத்தையும் முடிச்ச போட்டு தன்னுடைய குழந்தையிடம் கொடுத்து அதுக்குள்ள விட்டு வாணும் போற வழியிலேயே தொடச்சுடுறான். தொடச்சிட்ட உடனே பெரியம்மாவை சென்று பார்க்கிறான். அப்போ பெரியம்மா சொல்றாங்க, உங்க அம்மா அந்த விரதத்தை கடைப்பிடிச்சுட்டே வராளா, வருஷம் அந்த கயிறை கட்டிக்கிறாளா அப்படின்போது, இல்லை செய்யலைன்னும் போது அதை செய்ய சொல்லுன்னு சொல்றான். அது செய்யறான்னு சொல்றதுக்காக பையன் வீட்டுக்கு வரும்போது இழந்த பொருள்லாம் கொஞ்சம் கொஞ்சமா கிடைக்க ஆரம்பிச்சு.
அப்போ இதனால என்ன தெரிய வருது அப்படின்னா, இந்த கதையை சொல்லித்தான் கேதார கௌரி விரதம் அமாவாசை நோன்பு கோவிலில் இருக்கிற ஐயர் வந்து உங்களுக்கு அந்த கதையை சொல்லித்தான் அந்த நோன்பு எடுத்து கொடுக்கணும். அப்போ அந்த கயிறை வச்சு எடுத்து கொடுக்கணும். அப்போ அந்த ஒரு நாளுக்கு முன்னாடி வந்த கயிறு எங்க வரும்னா, நீங்க வீட்டுல அவுத்து வச்சிருந்துட்டு மறு வருடம் எடுத்து வந்து பழைய கயிறை கோவிலே கொடுத்துடணும். புதிய கயிறை கோவிலேருந்து வாங்கிட்டு போய் கையில கட்டிட்டு 3 நாள் கழிச்சு அதை அவுத்து நீங்க உங்க வீட்டு மாடத்தடியோ இல்லை அந்த நோன்பு எடுக்கக்கூடிய சட்டியிலையோ வச்சுக்கணும். இந்த கயிறை பத்திரமா வச்சுக்கணுங்கிறதுக்கான கதை தான் இது. ஆக மொத்தம் இந்த கதையை சொல்லி கேதார கௌரி விரதம் என்று சொல்ல வந்த அந்த கதையை சொல்லி இழந்த பாக்கியத்தை திரும்ப பெறுவது, கணவன் நன்றாக இருக்க வேண்டும். இழந்த பாக்கியம், பாக்கியம்னா என்னங்க, நம்ம சேர்த்து வைத்த சொத்து சுகங்கள் இதுதான் பாக்கியம். உயிரில் வந்து பத்திரமா வச்சுக்கோன்னு சொல்றாங்க இல்லையா, பத்திரம், அது பேரு பத்திரம். பத்திரமா வச்சுக்கோ அப்படின்னா ஜாக்கிரதையா வச்சுக்கோன்னு அர்த்தம் இல்லை, பத்திரம் மாதிரி அது வந்து ஒரு உயில் மாதிரி ஜாக்கிரதையா வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த கயிறை ஜாக்கிரதையா வச்சிருந்துட்டு மறு வருடம் போகும்போது அந்த கயிறை கொண்டு போய் கோவிலில் கொடுத்து புது கயிறு கட்டிட்டு வரணும் கோவில்ல இருந்து. ஆக இந்த கேதார கௌரி விரதம் அமாவாசையில இருக்கணும். ஆக மொத்தம் இந்த கேதார கௌரி விரதம் தீபாவளி நோன்பு சிறப்பாக அமைய வேண்டும், அனைவருக்கும் நல்லபடியாக இருக்கணும், எல்லோரும் தீபாவளி சிறப்பாக கொண்டாட வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறோம். நன்றி, நமஸ்காரங்கள். புதுச்சேரியிலிருந்து வாசுதேவன், ITV சார்பாக உங்கள் அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள்.